நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வந்தாங்க மணி மாஸ். இப்போ இந்த ஃபோட்டோ தான் நம்ம எடிட் பண்ண போகிறோம். ஃபோட்டோ எடுத்தாங்க சைடில் இருக்கிற ட்ரான் இருக்குங்க, அது கொடுத்துக்கோங்க. ஆப்ஷன் கொடுத்துட்டு ப்ரெஸ் கொடுத்துக்கோங்க. ப்ரெஷ் கொடுத்துட்டு பிளாக் கலர் சூஸ் பண்ணிக்கோங்க. சைஸ் கம்மியாக வச்சுக்கோங்க. கம்மியாக வச்சுட்டு இந்த மாதிரி அவுட்டரில் லைட்டாக அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபோட்டோ ஃபுல்லாக பண்ணிக்கோங்க. ஃபோட்டோ ஃபுல்லாக பண்ணதுக்கப்புறமா பார்க்க இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபுல்லாக பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் சின்ன சைஸ் குட்டியாக வச்சுட்டு இந்த மாதிரி அங்கங்கே பண்ணிக்கோங்க, சின்னதாக கார்னர்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ஃபுல்லாக புரியணுன்னா வீடியோ ஓட்டாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணினா வீடியோ புரியாது. சின்னதாக கூட மிஸ் பண்ணிட்டீங்கன்னா திருப்பி ஃபஸ்ட்லேருந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படியே கீழே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் இருக்கும், கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி கார்னர்லாம் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறமா ஃபோட்டோ பார்க்க இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் சுருக்கம் இருக்கோ ட்ரெஸ்ஸில், அங்கங்கே மார்க் இருக்கோ அங்கெல்லாம் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறமா ஃபோட்டோ பார்க்க இந்த மாதிரி தான் இருக்கும் லுக்கு. இதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக இங்கே மாதிரி சின்ன அங்கே இருக்க பாருங்கள் ட்ரெஸ்ஸு, இந்த மாதிரி இந்த இதெல்லாம் கூட பண்ணிக்கணும் ஃபுல்லாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஃபுல்லாக பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறமா பார்க்க லுக்கு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். நான் ஸ்கிப் பண்ணிடுறேன் ஃபுல்லாக பண்ணுறது, ரொம்ப டைம் எடுக்குன்னு சொல்லிட்டு. அப்புறம் இந்த மாதிரி சைடில் கிளிக் பண்ணிட்டு எம்டி லேயர்னு சொல்லியிருக்கோம், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு ஃபோட்டோ ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணி கலர் வந்து இங்கே மேலே ஒரு ஆப்ஷன் இருக்கும் ப்ரெஷ் மாதிரி, அதை கிளிக் பண்ணிவிட்டு இது அப்படியே மூவ் ஆகும். அப்படியே இதை சிம்பிள் மூவ் பண்ணி ட்ரெஸ் கலர் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. குட்டின கலர் அந்த வந்துடும். அந்த கலர் ஆட்டோமேட்டிக்காக அப்படியே வந்து கிளிக் ஆகிடும். கிளிக் ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி சைடில் இருக்கும், அந்த மாதிரி இங்கே சைட்லலாம் ஃபுல்லாக ப்ரெஷ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக ப்ரெஷ் பண்ணதுக்கப்புறமா ஃபோட்டோ பார்க்க வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். நான் ஃபுல்லாக டைம் எடுக்குன்னு சொல்லிட்டு அதை ஓட்டிட்டேன், ஸ்கிப் பண்ணிட்டேன். இது ஷர்ட் ஃபுல்லாக இருக்கும் கலர் பண்ணதுக்கப்புறமா. அது கீழே ஃபேன் கலர் பண்ணலாம். அடுத்தது ஷூ, அதே மாதிரி தான் கலர் கொடுத்து ப்ரெஷ் கொடுத்துட்டு இந்த மாதிரி ஷூ மேலே வச்சிங்கன்னா அந்த கலர் ஆட்டோமேட்டிக்காக அப்படியே வந்துடும். வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஃபோட்டோ ஜூம் பண்ணி ப்ரெஷ் பண்ணிக்கோங்க. மேலே சைஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக வச்சு பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி தான் இருக்கும் ஃபோட்டோ. நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். இந்த மாதிரி தான் இருக்கும் ஃபுல்லாக ஷூ பண்ணதுக்கப்புறமா. அடுத்தது நம்ம வந்து கீழே ஒயிட் கலர் பார்த்தீங்களா ஷூவில், அங்கே கலர் பண்ண போகிறோம். அந்த கலரில் மாதிரி ப்ரெஷ் கொடுத்துட்டு கலர் பண்ணிக்கோ, ஒயிட் கலர் சூஸ் பண்ணிவிட்டு அந்த மாதிரி ஃபுல்லாக பண்ணதுக்கப்புறமா ஃபோட்டோ இந்த மாதிரி தான் இருக்கும். 2 ஷூ பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அடுத்தது ஃபேண்ட் நான் கலர் பண்ணிட்டேன் ஆல்ரெடி. அது கலர் பண்ணுறது இப்போ காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு கிளிக் பண்ண சொல்லிட்டு. இந்த மாதிரி கலர் சூஸ் பண்ணிட்டு ப்ரெஷ் கொடுத்துட்டு இந்த மாதிரி ஃபேன் கலர் எங்கே இருக்கோ அந்த மாதிரி நம்ம கலர் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அப்படியே கலர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும், அப்படியே கலர் வருது. இந்த மாதிரி ஃபுல்லாக பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக கலர் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி தான் இருக்கும் ஃபோட்டோ பார்க்குறதுக்கு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அடுத்தது மேலே ப்ரெஷ் பண்ண போகிறோம், இங்கே கலர் பண்ண போகிறோம். இங்கே வந்து பிளாக் கலர் நான் கொடுக்க போகிறேன். அந்த மாதிரி ஃபுல்லாக கலர் பண்ணணும். கலர் பண்ணதுக்கப்புறம் லுக்கு பார்க்குறதுக்கு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. ரொம்ப டைம் எடுக்கும், நீங்கள் டைம் எடுத்து பண்ண தான் நல்லாயிருக்கும் பண்ணும்போது. அதை இந்த மாதிரி ஜூம் பண்ணிவிட்டு எங்கெல்லாம் மேலே கார்னரில் ஏற்கனவே பண்ணதை வந்து கலருக்கு அணிஞ்சிருக்கும், அதனால் மேலே அப்படியே லைன் போட்டுக்கோங்க ஃபுல்லாக பிளாக் கலரு. இந்த மாதிரி ஃபோட்டோ ஃபுல்லாக பண்ணிக்கோங்க. எங்கெங்கெல்லாம் விட்டு போயிருக்கோ அங்கெல்லாம் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அங்கங்கே இருக்கும், அது ஃபுல்லாக க்ளியர் பண்ணி ஃபுல்லாக பண்ணிக்கோங்க. அப்போ தான் லுக்கு தெரியும், பார்க்க நல்லாயிருக்கும். அதுமாதிரி சைடில் இருக்கிறதுல வச்சு ஃபுல்லாக ஃபேண்ட் எல்லாமே ஃபுல்லாக பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ அடுத்து வந்து தலைக்கு வந்து பிளாக் கலர் அடிக்கணும். பிளாக் கலர் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பிளாக் கலர் அடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக பிளாக் கலர் அடிச்சதுக்கப்புறம் பார்க்க இந்த மாதிரி தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா கூட தெரியும். அடுத்தது வந்து கீழே வந்து ஃபோன் வந்து ஹேங் ஆகிடுச்சு, ஹேங் பண்ண முடியல. அதனால சேவ் பண்ணிக்கோங்க அடிக்கடி. ஏன்னா ஃபோன் ஹேங் ஆகிடும் அடிக்கடி உங்கள் ஃபோன். அதனால் வந்து சேவ் பண்ணிக்கோங்க. பாதி பண்ணிவிட்டு ஃபோட்டோ அந்த மாதிரி கிளிக் பண்ணிட்டு இப்போ அடுத்தது வந்து ஆட் ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா அது கீழே வரும். அடுத்தது காட்டி காமிக்கிறேன் நான். கீழே வந்து ஜூம் பண்ணிவிட்டு நெயிலுக்கு வந்து ஒயிட் கலர் அடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒயிட் கலர் ஃபுல்லாக நெயிலுக்கு ஃபுல்லாக அடிச்சுக்கோங்க. அடித்ததுக்கப்புறமா வந்து பார்த்து இந்த மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்கும், கொஞ்சம் பார்த்து பொறுமையாக டைம் எடுத்து பண்ணுங்கள். டைம் எடுத்து பண்ணால் தான் நல்லாயிருக்கும்.
உங்களே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறமா ஃபுல்லாக பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும் ஃபோட்டோ பார்க்குறதுக்கு. நான் ஸ்கிப் பண்ணிகிட்டே ஓட்டுறதுக்கு. அதுக்கப்புறமா கீழே வந்து ஆட் ஃபோட்டோ அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதை ஃபோட்டோ கொடுத்துக்கோங்க. ஃபோட்டோ கொடுத்துட்டு இந்த மாதிரி கலர் கொடுத்துக்கோங்க. இது எப்படி டவுன்லோட் பண்ணுறது நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். அதை கிளிக் பண்ணி அதை வந்துடும். அப்படியே டவுன்லோட் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி இந்த மாதிரி சைடில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மாதிரி கலர் கொடுத்துக்கோங்க. கலர் கொடுத்துட்டு ப்ரெஷ் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். அப்படியே நீங்கள் ப்ரெஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கலர் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க லெக்லலாம். அது மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணதுக்கப்புறம் பார்க்க இந்த மாதிரி தான் இருக்கும் லுக் ரெண்டு பக்கமும். இப்போ அடுத்தது வந்து நம்ம வந்து ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணலாம். கலர் கொடுத்துட்டு ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கைக்கெலாம் அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி கைக்கு அப்ளை பண்ணணும். இந்த மாதிரி ஸ்கைஸ் கொஞ்சம் குட்டியாக வச்சுக்கோங்க. பேஸ் குட்டியாக வச்சுட்டு அப்ளை பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்ளை பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும் கை. அதுக்கப்புறமா வந்து ப்ரெஷ் கொடுத்துக்கோங்க. ப்ரெஷ் கொடுத்துட்டு சைஸ் கம்மியாக வச்சுக்கோங்க. கம்மியாக வச்சுட்டு இப்போ வந்து ஐப்ரோ இருக்கும் பாருங்கள். ஐப்ரோ வந்து அப்படியே மார்க் பண்ணுங்கள் ஸ்லோவாக. உங்கள் ஐப்ரோக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இந்த மாதிரி தான் மார்க் பண்ணணும். இதே மாதிரி இந்த சைடும் மார்க் பண்ணிக்கோங்க. ரெண்டு சைடும் மார்க் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பொறுமையாக பண்ணணும். மார்க் பண்ணதுக்கப்புறமா ஐஸ்க்கும் மார்க் பண்ணிக்கோங்க. சைஸ் ரொம்ப குட்டியாக வச்சு இந்த மாதிரி ஃபுல்லாக ஐஸ்க்கு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி தான் இருக்கும் ஃபோட்டோ பார்க்குறதுக்கு. அப்படி வேணால் சைடில் எரேஸ் கொடுத்துக்கோங்க. ஒவ்வொன்றுத்துக்கும் புது லேயர் ஆட் பண்ணி பண்ணுங்கள். சைடில் கொடுத்துட்டு எம்டி லேயர்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கொடுத்து பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மவுத்துக்கும் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா இந்தமாதிரி நோஸ்க்கும் பண்ணிக்கோங்க. நோஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி ஸ்லோவாக கலர் பண்ணி இந்த மாதிரி மூவ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாக பண்ணதுக்கப்புறமா இப்போ பார்க்க இந்த மாதிரி தான் இருக்கும். நான் வந்து ஐஸ்க்கு மட்டும் கலர் அடிச்சிட்டேன், பிளாக் கலரு. இப்போ அடுத்து வந்து ஐஸ்க்கு வந்து உள்ளே வந்து ஒயிட் கலர் கொடுத்துக்கோங்க. ஒயிட் கலர் கொடுத்து ஃபுல்லாக ஒயிட் கலர் அடிச்சுக்கோங்க. ரெண்டு ஐஸ்க்கும் அடிச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்லோவாக பண்ணுங்கள். அப்போ தான் நல்லாயிருக்கும் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி ஃபுல்லாக பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். இதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா ஃபோட்டோ சேவ் பண்ணிக்கோங்க. அடிக்கடியாக சேவ் பண்ண சொல்கிறேன்னா ஃபோன் ஹேங் ஆகிடும். உங்கள் ஃபோன் எந்த ஃபோனாக தான் சரி, சில ஃபோன் ஹேங் ஆகும், சில ஃபோன் ஹேங் ஆகாது. நீங்கள் பண்ணதெல்லாம் வேஸ்ட்டாக போயிடும். கொஞ்சம் அதே மாதிரி தான் ஆட் ஃபோட்டோ கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி கலரை எடுத்துக்கோங்க. சைடில் எடுத்துகிட்டு கொடுத்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. எம்டி லேயர் கொடுத்து அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். ஒவ்வொரு கலர் அப்ளை பண்ணும் போதும் ப்ளஸ் எம்டி லேயர் கொடுங்க. 10 எம்டி லேயர் மேலே கொடுக்காதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது இந்த மாதிரி சைடில் கிருதாலாம் இருந்ததுன்னா தாடிலாம் அந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க சைடில். இந்த மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணதுக்கப்புறமா பார்க்க இந்த மாதிரி தான் இருக்கும். நான் வந்து ஓட்டிட்டேன். இப்போ எம்டி லேயர் ப்ளஸ் ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தான் இருக்கும் ஃபுல்லாக பண்ணதுக்கப்புறமா பார்க்குறதுக்கு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ சைடில் காதுக்கெலாம் இந்த மாதிரி லைட்டாக அங்கங்கே பிளாக் கலர் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அங்கேயும் கலர் சூஸ் பண்ணி இந்த மாதிரி 2 காதுக்கும் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த மாதிரி சைடில் கலர் அப்ளை பண்ணிக்கோங்க. ப்ளஸ் கொடுத்து அதே மாதிரி தான் ப்ரஷ் பண்ணோம். ஸ்லோவாக ப்ரஷ் பண்ணுங்கள். சைஸ் ரொம்ப கம்மியாக வச்சு பேசுங்க. டைம் எடுக்கும் பண்ணும்போது, அப்போ தான் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் 2 பக்கம் பண்ணிட்டேன். பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறமா வந்து மவுத்துக்கு வந்து ரோஸ் கலர் அடிச்சுக்கோங்க. ரோஸ் கலர் அதை நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். இது இப்போ எப்படி அப்ளை பண்ணிங்களோ அதே மாதிரி தான் அதுவும் அப்ளை பண்ணோம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு லுக்கு. அப்புறம் ஆட் ஃபோட்டோ அப்படின்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்து ஐஸ் கொடுத்துக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். அதை கிளிக் பண்ணி இந்த ஐஸை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஐஸ் ரொம்ப குட்டியாக வச்சுட்டு ஃபோட்டோ ஜூம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வச்சுட்டு எரேஸ் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு சைடில் வந்து எரேஸ் பண்ணிக்கோங்க. எரேஸ் சைஸ் குட்டியாக வச்சுட்டு மேலேயும் கீழேயும் சைடில் எரேஸ் பண்ணிக்கோங்க. கரெக்டாக யூஸ் பண்ண மாதிரி. அதே மாதிரி இந்த ஐஸும் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறம் பார்க்க இந்த மாதிரி தான் இருக்கும் ஃபோட்டோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறமா என்ன பண்ணணுன்னா சைடில் ஃபுல்லாக அங்கங்கே விட்டு போயிருக்கு பார்த்தீங்களா, அதை ஃபுல்லாக மார்க் பண்ணணும். இந்த மாதிரி சைடில் அங்கங்கே விட்டு இருக்க பாருங்கள், அதை ஃபுல்லாக மார்க் பண்ணிக்கோங்க. ப்ரெஷ் கொடுத்து ஃபுல்லாக இந்த மாதிரி ப்ரெஷ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக ப்ரெஷ் பண்ணதுக்கப்புறம் பார்க்க ஃபோட்டோ இந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், ஒயிட் கலர் சூஸ் பண்ணி, எனக்கு பேக்ரவுண்ட் ஒயிட் கலர் தோணுனால நான் பேக்ரவுண்ட் ஒயிட் கலர் வச்சுருந்தேன். உங்களுக்கு எந்த கலர் தோணுதோ அந்த கலர் நீங்கள் சூஸ் பண்ணி அடிச்சுக்கோங்க.
அந்த வாய்க்கில் ஃபுல்லாக அடித்த போகிற இந்த மாதிரி தான் இருக்கும் ஃபோட்டோ பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் கீழே வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அந்த பிளாக் கலர் எடுத்து ஃபுல்லாக அங்கங்கே மார்க் பண்ணிவிட்டு, எனக்கு வந்து ஆரஞ்சு கலர் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு அதனால் ஆரஞ்சு கலர் சூஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி சைடில் கேப்லாம் அடிச்சுக்கிறேன். உங்கள் இஷ்டம், நீங்கள் என்ன கலர் வேணால் அடிச்சுக்கலாம். ரொம்ப ஸ்லோவாக பண்ணணும், பொறுமையாக பண்ணணும், அப்போ பண்ண நல்லாயிருக்கும் ஃபோட்டோ. அது வந்து ப்ளூ கலர் சூஸ் பண்ணி அடிச்சுக்கிறேன் ஃபுல்லாக அடிச்சதுக்கப்புறம் ஃபோட்டோ பார்க்க வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் லுக்கு. இந்த வீடியோவில் எதனா டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், அப்படியே லைக் போடுங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும், இன்க்ரீஸாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.